இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 11,000 காலி பணியிடங்கள் நிரப்பிட்டோங்கிறாரு. ஒரு 5 வருடம் ஆட்சி முழுமை பெறப்போகுது. 1லிருந்து 12 வரைக்கும் சேர்த்து 11,000 நியமனம் தான் நியமிச்சிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு அழகான விஷயம். இதுல எந்த இடத்துல சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு? பெரிய இடி போல எய்டட் ஸ்கூல்ல இருந்து 1000 ஆசிரியர்களுக்கு நேரடியாக நியமனம் கொடுக்க போறாங்க. அதுக்கு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஆசிரியரை தேர்வு செய்வதற்கு தான் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஆர்பி போர்டுன்னு சொல்றாங்க. ஆனா எஸ்எம்சி மூலயமாக, அதாவது பேக்டோர் வழியாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஸ்கூலை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு தான் கமிட்டி அமைச்சிருக்காங்க, பள்ளி மேலாண்மை குழு. அந்த பள்ளி மேலாண்மை குழுவுக்கு ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு எந்த அத்தாரிட்டி கொடுக்குறீங்க? 2021 இருந்து 2024 வரைக்கும் டிஆர்பி போர்டு நிதித்துறை ஒப்புதலோட 14,500 காலி பணியிடங்கள் அறிவிச்சாங்க. அந்த 14,500 காலி பணியிடங்கள் தான் அந்த 2,400 ஃபில் பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 12,000 வேக்கண்ட்டை எப்போ ஃபில் பண்ண போறாங்க? இப்போ 5,000 அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது உரிமை தொகையோட சேர்த்து கோடைக்கால விடுமுறை 2,000, இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் பார்க்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 13 வருஷமா தேர்வுகளை மட்டுமே எழுதி வாழ்க்கையை தொலைச்சி நடுத்தெருவில் நிற்கிற பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிர்கதியில் இருக்கக்கூடிய, நடுத்தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாசகர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க மேல கருணை காட்ட வேண்டும். 33,000 ஸ்கூல் இருக்கு. அதுல 1,900 ஸ்கூல்ல சிங்கிள் டீச்சர் மட்டும்தான் இருக்காங்க, ஒரே ஒரு ஆசிரியர். தனியார் பள்ளியில ஒரு 1ஆம் வகுப்புக்கு 3 ஆசிரியர்கள் இருப்பாங்க. இங்க 1 முதல் 5 வரைக்குமே மொத்தமே ஒரே ஆசிரியர்கள் தான். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 110 விதியின் கீழே ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டது. சோ ஆனா அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க காலி பணியிடங்கள் நிரப்புனது கூட அது ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் நிரப்பியிருக்காங்க, ஒட்டுமொத்தமா அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. நீங்களுமே அதற்கு பல போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. சோ ஒரு இந்த கூட்டமைப்பு மாநில தலைவரா இருக்கீங்க. நீங்க இது குறித்து என்ன சார் சொல்ல வர்றீங்க மக்கள்கிட்ட? உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு, அது குறித்து கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட வணக்கம். என்னோட முதல் ஒற்றை கோரிக்கை, எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக தொடர்ந்து தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நிரூபிச்சிருக்கோம். பல முறை சிலபஸ் மாற்றிருக்காங்க. அந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு அதையும் படித்து பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயத்தில் புத்தகத்தை மாற்றிருக்காங்க, 3 முறை மாற்றிருக்காங்க. அந்த புத்தக மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று 2018 149 ஜிஓ கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அந்த ஜிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி தேர்வு மட்டும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், நியமன தேர்வும் எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு டீச்சர் போஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஆக்சுவலா 1 to 5 தான். 1 முதல் 5 வகுப்பு மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பாடம் எடுக்கக்கூடிய எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 தேர்வு, அதாவது ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க ஏன் 6 முறை தேர்வு எழுத வேண்டும்? 6 முறையும் தேர்ச்சி பெற்றிருக்கோம். கடந்த காலகட்டத்தில் 2021 தேர்தல் அறிக்கை 177ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சொன்னக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைவருக்கும் ஆசிரியர் பணி வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது நிறைவேற்றல. அதுக்கு அடுத்ததா சட்டமன்றத்துல 2024 110 விதியின் கீழே 19,260 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 11,000 காலி பணியிடங்கள் நிரப்பிட்டோங்கிறாரு. ஒரு 5 வருடம் ஆட்சி முழுமை பெறப்போகுது. 5 வருடத்துல 11,000 ஆசிரியர், அதாவது 1லிருந்து 12 வரைக்கும் சேர்த்து 11,000 நியமனம் தான் நியமிச்சிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு அழகான விஷயம். இதுல எந்த இடத்துல சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு? இன்னும் அறிவிச்ச 110 விதியின் கீழே 9,000 காலி பணியிடம் இருக்கு. அதுல தொடக்கப்பள்ளிக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ, எப்போ நிரப்ப போறாங்க, எப்படி நிரப்ப போறாங்க அப்படிங்கிறது எங்களோட முதன்மையான கேள்வி. அது மட்டும் இல்லாம கலைஞரோட ஆட்சி நிரப்புனது ரொம்ப கம்மியானது அப்படின்னு சொல்றீங்க. மிக மிக குறைவு. குறைவான எண்ணிக்கை.
மிக மிக குறைவு. 2400 வேக்கண்ட் தான் நிரப்பியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு 20 மாவட்டங்கள்ல மட்டும் தான் நிரப்பியிருக்காங்க. அந்த 20 மாவட்டங்கள்ல கூட கம்யூனிட்டி வைஸ், அதாவது ட்ரைபல் ஏரியா, மீனவர்கள் பகுதியை நிரப்பியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா உருது மொழி படிக்கக்கூடிய அ ஆச கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நேரடியாக தகுதி தேர்வோ, இல்ல நியமனத் தேர்வோ இல்லாம அவர்கள நியமனம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ இடி போல, பெரிய இடி போல த ப எய்டட் ஸ்கூல்ல இருந்து 1000 ஆசிரியர்களுக்கு வந்து நேரடியாக நியமனம் குடுக்க போறாங்க. அதுக்கு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? அப்போ 181ங்கிற ஒரு அரசாணையை எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தகுதி தேர்வு, நியமனத் தேர்வு அடிப்படையில தான் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த அரசாணையை போட்டதே அரசாங்கம் தான். அந்த அரசாணையை மீறுவதும் அரசாங்கம் ம். தான். இந்த நிலையில தான் சார் இப்ப இருக்கு. 149 ஜிஓவை எதற்காக கொண்டு வர வேண்டும்? இப்ப அந்த 149 ஜிஓவை நீர்த்து போக செய்ய வேலையை ஏன் அரசு செய்ய வேண்டும்? இது அரசுக்கே எதிராக அவங்களே செய்யக்கூடிய விஷயமா தான் நாங்க சார் பார்க்கிறோம். ஒரு ஆசிரியரை தேர்வு செய்வதற்கு தான் டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டு இருக்கு. டிஆர்பி போர்டுன்னு சொல்றாங்க. நேரடியாக ஒரு ஓகே. ஆசிரியரை தகுதி தேர்வு அடிப்படையில், நியமன தேர்வு அடிப்படையில நிரப்பணுங்கிறது தான் என்சிடியோட சட்டம். ஆர்டிஐயோட சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனா, ம். எஸ்எம்சி மூலியமாக, அதாவது பேக்டோர் வழியாக ஸ்கூல் மேனேஜ்மென்ட் கமிட்டி, ஸ்கூலை மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு தான் கமிட்டி அமைச்சிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு. அந்த பள்ளி மேலாண்மை குழுவுக்கு ஆமா. ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு எந்த அத்தாரிட்டி குடுக்குறீங்க? எந்த அளவுகோல் அடிப்படையில ஆசிரியர்களை தேர்வு செய்றீங்க? அப்படி எஸ்எம்சி மூலியமா ஆசிரியர்களை தேர்வு செய்வதாக இருந்தால், டிஆர்பி போர்டு எதற்கு? இல்ல டிஆர்பி போர்டு மூலியமா எடுக்கிறது ஊர்ஜிதம் அப்படின்னா, எஸ்எம்சிக்கு அந்த அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். அது பேக்டோர் வொர்க்கு. பணம் புழக்கத்தின் அடிப்படையில சில பேர அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. எய்டட் ஸ்கூல்ல இருந்து கடந்த 5, 6 வருடங்கள்ல மட்டும் 5000 பேர அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் அரசு பள்ளி மாணவர்கள் தான், கிராமப்புறத்து மாணவர்கள் தான், ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். ஏன் அவர்களுக்கு முறையாக தேர்வு எழுதி, அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஏன் நியமிக்கக் கூடாது? அதில் ஏன் பாரபட்சம்? அந்த பெரிய பெரிய இந்த மாரி பெரிய பெரிய பாரபட்சங்கள்லாம் இருக்குங்க சார். 110 விதியின் கீழ இருக்கிறத உடனடியாக அமெண்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்ல, 2021 இருந்து 2024 வரைக்கும் டிஆர்பி போர்ட் நிதித்துறை ஒப்புதலோட 14,500 காலி பணியிடங்கள் அறிவிச்சாங்க. அந்த 14,500 காலி பணியிடங்கள் தான் இந்த 2,400 ஃபில் பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 12,000 வேக்கன்ட்ட எப்ப ஃபில் பண்ண போறாங்க? அந்த அந்த கேள்விய நாங்க வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர்ட்ட கேட்டிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்ட்ட கேட்டிருக்கோம். நியாயமான விஷயம் தான். ஆனா நிதி இல்லன்னு சொல்றாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ம். நிதி இல்ல, நிதி இல்லன்னு சொல்லி இவ்வளவு தூரம் நாங்க கேட்டுக்கிட்டே வந்தோம். பொங்கலுக்கு ஓகே. பொங்கல் விவசாயிகள் இருக்காங்க, உழவர்கள் இருக்காங்க, கூலி தொழிலாளர் இருக்காங்க. நல்லா இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் குடுக்குறது நியாயமான விஷயம் தான். ஆனா, இவ்ளோ பெரிய நெருக்கடியில இருக்கும்போது, இப்போ 5000 அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து உரிமை தொகையோட சேர்த்து கோடைக்கால விடுமுறை 2000 இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் பார்க்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 13 வருஷமா தேர்வுகளை மட்டுமே எழுதி வாழ்க்கைய தொலைச்சு நடுத்தெருவுல நிக்கிற பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாரி நிர்கதியில இருக்கக்கூடிய, நடுத்தெருவுல இருக்கக்கூடிய ஒரு நாசகர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க மேல கருணை காட்ட வேண்டும். கருணை மிகுந்த முதலமைச்சர் எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும்னு கேட்டுக்கிறோம். உடனடியாக எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, இனி ஒரு தேர்வு வேண்டாம். 1 முதல் 5 வரை பாடம் எடுக்கக்கூடிய எங்களுக்கு ஏன் பல தேர்வு? 10 தேர்வு எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்காக வைக்கணும்? ஒரு நீட் எக்ஸாம் இருக்கிறதுலயே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம். நீட் தான் ரொம்ப கொடுமையான எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீட்ட விட கொடுமையான ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் சொல்றாங்க. என்ன எக்ஸாம்ன்னு கேட்டா, டெட் எக்ஸாம்ங்கிறாரு. அப்படி கொடுமையாக இருக்கக்கூடிய அந்த தேர்வை எங்களை ஏன் 6 முறை எழுத வைக்கணும்? நீட்ட விட கொடுமையானதுன்னு சொல்றாரு. ம். 6 முறை அந்த தேர்வ நாங்க எழுதியிருக்கோம். இத்தன கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள், எங்களுக்கு வந்து ஒரு ஜிஓ அரசாணை வெளியிட வேண்டும். அதாவது குறுகிய காலத்துல தேர்தலுக்கு முன்பாக இனி நியமன தேர்வு இல்ல. இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதாவது 20,000 20,000 21,000 பேர் நாங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். காலி பணியிடங்களும் 30,000 காலி பணிகள் இருக்கு. எங்கள படிப்படியாக நியமனம் செய்துவிட்டு, அடுத்ததாக ஒரு தேர்வு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஜிஓவை எதிர்பார்த்து, அரசாணையை எதிர்பார்த்து தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். பல கட்ட போராட்டங்கள் நாங்க சென்னையில, திருச்சியில, கோயம்புத்தூர்ல, மாவட்டம் தோறும், கலெக்டர் அலுவலகம் தோறும் எல்லா போராட்டங்களும் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரு போராட்டம் செய்யும்போது, நேரடியா பேச்சுவார்த்தை என்ற பேருல வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர வந்து கூட்டிட்டு போறாங்க. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். கட்டாயமா நாங்க செய்றோம். முதல் கட்டமா எங்களால எவ்வளோ முடியுமோ முதலமைச்சர்ட்ட ஆலோசனை பட்டு செய்றோம்னு சொன்னாங்க. ஆனா, அந்த போராட்டத்தை நீர்த்து போகும் விதம் செய்யுமாக, போராட்டத்த வாபஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு.
இதுவரைக்கும் செயல்படுத்தல. அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. எந்த முகாந்திரமும் இல்ல. அதாவது அ ப சமூக நீதி ஆட்சி, சோசியல் ஜஸ்டிஸ் படி செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி, சிறந்த ஆட்சிய குடுத்திருக்கிறாங்க. ஆனா, நாங்க எப்படி ஃபீல் பண்றோம்னா, ஒரு மாடர்ன் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அன்டச்சபிலிட்டிய எதிர்த்தது தான் நீதி கட்சி வந்தது. நீதி கட்சியின் வழித்தோன்றல் தான் திராவிட முன்னேற்றக் கழகம். நாங்க இந்த கோரிக்கையை நேரடியாக ம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட 2 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு குடுக்கல. நிராகரிக்கப்பட்டிருக்கோம். அடுத்ததா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை சந்திக்க நாங்க வந்து பல முயற்சி 1 வருஷமா நாங்க பார்க்காத தலைவர்கள் இல்ல. எல்லா தலைவர்கள் மூலியமாகவும் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி லெட்டர் குடுத்து லெட்டரே 10 லெட்டர் குடுத்திருக்கோம். லெட்டர் பேட் குடுத்திருக்கோம். கூட்டணி கட்சி தலைவரோட லெட்டர் பேட் குடுத்திருக்கோம். ஏன்னா எந்த விதமான இதுவரைக்கும் நடவடிக்கையும் இல்ல. சந்திப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படல. எனவே இது ஒரு மாடர்ன் அன்டச்சபிலிட்டியா நாங்க ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல நாங்க உணர்றோம். நாங்க ரொம்ப வருத்தத்தோட நாங்க சொல்றோம். வேதனையில சொல்றோம். ரொம்ப இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலே ஓகே. நாங்க இல்ல. பிச்சை எடுக்கும் போராட்டம்லாம் நாங்க செஞ்சுட்டோம். சரி, இப்ப நீங்க வந்து தேர்ச்சி பெற்றுட்டீங்க. அதாவது தேர்வுல வந்து பாஸ் ஆயிட்டீங்க. ஆனா உங்களை வந்து இப்ப நம்ம பணியமர்த்தல அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும் கல்வித்துறை. இல்ல சார். ஆக்சுவலா அ இந்த லாஸ்ட் 2025 வருஷத்துல 3.5 அதாவது 3,50,000 மாணவர்கள் சேர்க்கை நடந்திருக்கு. அதாவது 30 மாணவர்களுக்கு ஒரு ம். ஆசிரியரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 ஆசிரியரை தேர்வு செஞ்சிருக்கணும். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது 2013 2025 ஜூலை வரைக்கும் ஒரு ஆசிரியர்கள கூட நியமிக்கல. 13 வருஷமா ஒரு துறையில ஒரு ஆசிரியர்கள கூட நியமிக்கலன்னா, எந்த பெற்றோர்களுக்கு, எந்த சமூகத்திற்கு நம்பிக்கை ஏற்படும்? இந்த அரசு பள்ளியில போய் தன்னோட குழந்தைகள படிக்க வைக்கலாம். அவங்களோட கல்வி மேம்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி ஏற்படும்? அந்த நம்பிக்கையின்மை காரணமாக தான் பல இடங்கள்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து 60,00,000 அட்மிஷன் ஆனா, இங்க 6,00,000 தான் ஆயிட்டிருக்கு. இப்ப 3,00,000 தான் ஆயிடுச்சு. இந்த 3,00,000 அட்மிஷனுக்கு கூட அ த உடனடியாக ஒரு 15,000 அப்பாயின்ட்மென்ட் போட்டாங்கன்னா, அதுவும் வந்து மேம்போக்கா போட வேண்டாம். ஏதோ வழியில சாலையில போறவங்களுக்கெல்லாம் அப்பாயின்ட்மென்ட் குடுக்காதீங்க. அவங்க என்சிஇடி சட்டத்தின்படி தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்காங்க, நியமன தேர்வு பாஸ் பண்ணியிருக்காங்க. சட்டத்தின்படி போடுங்க. இது சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி. நாங்க தேர்வு ஆயிருக்கோம்னா, தேர்வு அடிப்படையில போடுங்க. வேற எந்த பீரியாரிட்டியும் நாங்க கேட்கல. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க கேட்கல. எங்களோட மார்க் அடிப்படையில, எங்க தகுதி அடிப்படையில எங்களுக்கு வேலை குடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். ஓகே சார். நீங்க இதுல நெறைய பேரு இது வேலை கிடைக்காம தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றீங்க. சோ இந்த ஒரு குறைபாட்டால அரசினுடைய இந்த கவனக்குறைவால எத்தன பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 13 சார் வருடங்களா அந்த இதுவரை பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. ம். சொல்லுங்க சார். சார் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 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 மாசத்துக்கு ஒரு தற்கொலை நடந்துட்டு இருக்கு. தர்மபுரி மாவட்டத்தில பாப்பிரெட்டிப்பட்டியில ஒரு தற்கொலை நடந்துச்சு. விருதுநகர் மாவட்டத்தில ஒரு தற்கொலை நடந்திருக்கு. தேனி மாவட்டத்தில ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு, இந்த தேர்வுல நீ பணிக்கு போகல, வேலை உனக்கு கிடைக்கல. அதனால நிச்சயதார்த்தத்த நிப்பாட்டி, அவங்க இன்னைக்கும் வீட்ல தான் இருக்காங்க. பல பேர் வந்து பல மனவியாதிக்கு மனநிலையே பாதிக்கப்படுற நிலைமைக்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா சார், எங்கேயோ ஒரு சமூக ஊடக வலைதளங்கள்ல யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா, அந்த வீடியோவ முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போறாங்க. உடனடியாக அவர்களுக்கு வந்து தீர்வு காணப்படுது. ஆமா. ஆனா, நாங்க அவலக்குரல் எழுப்புறோம். தெருதோறும் போராடுறோம். நாள்தோறும் போராடுறோம். எங்களோட குரலை ஏன் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகல? எங்களுக்கான தீர்வு, அதாவது தீர்வுங்கிறது ஃபைனல். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? செய்யலாம். அரசு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோமா? முயற்சி பண்ணலாம். இல்ல சட்டமன்றத்தில சொல்லியிருக்கோமா? அது ஏதாச்சும் ஒண்ணு இவங்களுக்கு நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு, இது எடுத்து கொண்டு போய் சேர்த்துற இடத்துல, எந்த அதிகாரிகளும் இதுவரைக்கும் முன்னெடுப்பு எடுக்கலங்கிறது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா நாங்க பார்க்குறோம். அதனால இப்போ லாஸ்ட்டா நடந்திருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், 1900 ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல தொடக்கப்பள்ளியில 33,000 ஸ்கூல் இருக்கு. அதுல 1900 ஸ்கூல்ல சிங்கிள் டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஆசிரியர்கள். தனியார் பள்ளியில ஒரு 1ஆம் வகுப்புக்கு ம். 3 ஆசிரியர்கள் இருப்பாங்க. இங்க 1 முதல் 5 வரைக்குமே மொத்தமே ஒரே ஆசிரியர்கள் தான். அதாவது 239 ஸ்கூல்ல மத்திய கவர்ன்மென்ட்டோட ஒரு அறிக்கை சொல்றாங்க. 239 ஸ்கூல்ல அட்மிஷனே கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா ஆதி திராவிடர் பள்ளிகள்ல 2000த்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. அதையும் நிரப்பாம இருக்காங்க. நாங்க கேட்கிறதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது என்ன சொன்னீங்களோ நிறைவேத்தி குடுங்க. சட்டமன்றத்தில சொன்ன விஷயங்கள நிறைவேத்தி குடுங்க. டிஆர்பி போர்ட் நிதித்துறை ஒப்புதலோட, அரசு ஒப்புதலோட அறிவிச்ச காலி பணியிடங்கள் 15,000 காலி பணியிடங்களுக்கு அத நீங்க நிறைவேத்தி குடுங்கன்னு சொல்லி தான் நான் கேட்கிறோம். அதாவது தொகுப்பூதிய முறையை ஒழித்து
நிரந்தர பணின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்தார் கலைஞர் அவர்கள். 47,000 அப்பாயின்ட்மெண்ட்ஸ் குடுத்தாங்க. 2டே வருஷத்துல. 2006லேருந்து 2008க்குள்ளாக 47,000 போஸ்டிங் போட்டாங்க சார். அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கு. சாதனை மைல்கல்லாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் கலைஞர் ஆட்சி போல அ அந்த ஒரு சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்றால், எங்களை போன்ற தகுதியுள்ள ஆசிரியர்கள் நியமித்தால், அந்த சாதனை மைல்கல்லை அவர் எட்டுவார். அந்த சாதனைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெறும் என்பதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். ஓகே சார். இன்னும் தேர்தல் வர்றதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. ஒரு மாதம் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்குள்ள தான் இருக்கு. சோ இதுக்குள்ள உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்புறீங்களா? சார், எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக கூட்டணி கட்சி தலைவர்கள், அனைத்து தலைவர்கள்ல முக்கியமாக மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் ஐயாவை சந்திச்சோம். அவர் முதலமைச்சர்கிட்ட 2 முறை நேரடியா கடிதம் குடுத்திருக்காரு. நேரடியா போயிட்டு சட்டமன்ற வளாகத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்ணுங்க, இது நியாயமான பிரச்சனைன்னு குரல் கொடுத்திருக்காங்க. அதேபோல மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் நேரடியாக அவரும் 2 முறை கடிதம் கொடுத்திருக்காங்க. ப ம மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கிட்ட ஒரு 2 முறை திருச்சியில பார்த்து அவர்கிட்ட லெட்டர் குடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்திலேயே சட்டமன்ற கேள்வி நேரங்கள்ல 4 முறை கேள்வி கேட்க வச்சிருப்போம். போன 2025 சட்டமன்றத்திலிருந்து இப்ப 2026 நடந்து முடிந்த கூட்டத்தொடர் வரை 4 முறை கேள்வி எழுப்பியிருக்கோம். இவங்க நியாயமான கோரிக்கை தான். இத நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு வேல்முருகன் அண்ணன் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. பல தரப்பு எங்களுக்காக இன்னைக்கு ஆதரவு நிலையில இருக்காங்க. நியாயமான கோரிக்கை. உடனடியாக இது செய்யணும். மாணவர்களோட எதிர்காலம் இதுல இருக்கு. வளரக்கூடிய தமிழ் சமூகம் ரொம்ப பின்தங்கி போயிடும். தொடக்க கல்வி தான் அடிப்படை கல்வியே. இருமொழி கல்வியை அடிப்படையில செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழும் ஆங்கிலமும் எப்படி இருமொழி கொள்கைகள் இருக்கோ அதுல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழை சரளமாக படிக்க முடியல, ஆங்கிலத்தை சரளமாக படிக்க முடியல அப்படின்னா அந்த ஸ்கூல்ல டீச்சரோட எஃபிஷியன்சி இல்ல. டெம்பரவரி டீச்சர்ஸ போட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு டெம்பரவரி டீச்சர அடிமை போல, கூலி போல, கைக்கூலிகளை போல நடத்துறாங்க. ஒரு ஆசிரியருக்கு காலமுறை ஊதியத்துல பெர்மனன்ட் டீச்சருக்கு குறிப்பிட்டு 1 முதல் 3 வகுப்பு வரைய தான் எடுக்கணும். இல்ல 4ஆம் வகுப்பு தான் எடுக்கணும், 5ஆம் வகுப்பு எடுக்கணும் தான் ரூல் இருக்கு. ஆனா டெம்பரவரி டீச்சர்ஸ்க்குலாம் அப்படி இல்லைங்க சார். அவங்க அடிமை போல 8 பீரியடும் எடுக்கணும். 6 நாளும் ஸ்கூலுக்கு வரணும். ஒரு நல்லது, கெட்டது, சாவுன்னா கூட அவங்க அலோவ் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 2026க்கு உள்ளாக 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் சொல்லியிருக்கார். ஆனா இதுவரைக்கும் அந்த அந்த விஷயத்தை அவங்க வந்து கையில் எடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டோட சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,000 தொடக்கப்பள்ளியில தலைமை ஆசிரியர்களே இல்லை. தலைமை ஆசிரியர்களே இல்லாம அந்த ஆசிரியர்களே செயல்பட்டுட்டு வராங்க. மிகப்பெரிய தேக்க நிலையில இருக்கு. தொடக்கப்பள்ளி இதே மாதிரி போச்சுன்னா தொடக்கப்பள்ளிங்கிறத நாம் வரலாற்றில் படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும். இது தொடக்கப்பள்ளி கம்ப்ளீட்டா இழுத்து மூடுற அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் போயிடுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், பல நல்ல திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. காலை உணவு திட்டம் சிறந்த திட்டம். அரும்பு, மலர், மொட்டுன்னு ஒரு திட்டத்த கொண்டு வந்தாங்க. நல்ல திட்டம். கோவிட் பீரியட்ல இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தாங்க. அதுக்கு எஜுகேஷன் செக்டார் எதையும் பார்க்காம ஆர்வம் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர்களையும் வச்சு கல்விய கொண்டு போனாங்க. இப்போ அந்த பீரியட்லாம் தாண்டிட்டோம். பலர் நாங்க வந்து இன்னைக்கு வந்து சமூகத்துக்காக உழைக்க தயாரா இருக்கோம். தகுதியோட இருக்கோம். பல தேர்வுகள எழுதி எங்கள வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இனி வந்து டெம்பரவரி டீச்சர்ங்கிற ஒரு மெத்தேட அந்த அந்த எஸ்எம்சிக்கு அந்த அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். உடனடியாக எங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து அனைவருக்கும் குடுக்கிற மாதிரியான ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் மன்றாடி கேட்டுக்கிறோம். ஓகே சார். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.